Hi guys, welcome to SHATechTamil. இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல் கஸ்டமைசேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட ஃபோனை எப்படி கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஐஃபோன் மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோனை நீங்கள் ரூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுடைய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கி தேவைண்டவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி all அப்படிங்கறதை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்னதை சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா வால்யூம் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு வால்யூம் ஸ்டைலிஷ் இருக்கும். அதே மாதிரி ஐபோனுக்குரிய ஸ்டைலிஷை நாம செலக்ட் பண்ண போறோம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இதே இன்டர்ஃபேஸ் வரும். இதுல வந்துக்கிட்டு எல்லா யூஐட வால்யூம் ஸ்டைல்ஸை கொடுத்துருவாங்க. அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தோம்னா iOS அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மிஷன் ஒன்று இருக்கும். அந்த பெர்மிஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ண உடனே உங்களுடைய வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஐபோன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய வால்யூம் ஸ்டைல்ஸும் மாறி இருக்கும். இப்போ எப்படி ஐபோன்ல வால்யூம் ஸ்டைல் இருக்குமோ அதே மாதிரி நம்ம மாத்திட்டோம். அடுத்தது நம்ம என்னத்தை மாற்ற போறோம் அப்படின்னா ஐபோன்ல இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் சென்டரை மாற்ற போறோம். அதாவது நாம ஆண்ட்ராய்ட்ல மேலிருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஒன்று நம்மளுக்கு வரும். அது ஆண்ட்ராய்ட்ல எப்படி இருக்கும், அது ஐபோன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ மாற்ற போறோம். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணா உங்களுக்கு இதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதுல அலோவ் கேட்பாங்க, கோட் பெர்மிஷன் அலோவ் கேட்பாங்க, அலோவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி நோட்டிபிகேஷன் அதுக்கான பெர்மிஷன் கேட்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. இதே மாதிரி பெர்மிஷன் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் பண்ணல அப்படின்னா இதே மாதிரி ஓப்பன் ஆகும். மேலுக்கு ஒரு பட்டன் நிற்கும், அதை டர்ன் ஆன் பண்ணிடுங்க. கீழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் ஒரு சில ஆண்ட்ராய்டுடைய கண்ட்ரோல் சென்டர்களை கொடுத்திருப்பாங்க. அதுல ஐபோன்ட கண்ட்ரோல் சென்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல கீழுக்கு பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி தேவைண்டா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் இருக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐபோன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆயிருக்கும். இதுல எல்லாமே ஐபோன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய கண்ட்ரோல் சென்டர் மாறி இருக்கும். இந்த கண்ட்ரோல் சென்டரை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அதாவது மேலிருந்து ஸ்வைப் பண்ண வர மாதிரி இல்லாட்டி கீழே இருந்து ஸ்வைப் பண்ண வர மாதிரி இது கூட எடிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள என்னென்ன கண்ட்ரோல் செட்டிங்கில் என்னென்ன வரணுமோ அதையும் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டில் கோல் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும், அதை ஐஃபோனோட கோல் ஸ்க்ரீன் வர மாதிரி மாற்ற போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா லிமிடெட் வெர்ஷன் அப்படின்னு தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதால வந்துக்கிட்டு லிமிடெட் வெர்ஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்துக்கிட்டு அந்த ஐகோலை பற்றி வந்துக்கிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்துருப்பாங்க, அதை ஸ்வைப் பண்ணி போடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம அப்ளிகேஷனை செட் பண்ணுறதுக்கு ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்பாங்க. டிஃபால்ட்டாக சொன்னதுக்கு அதை பெர்மிஷனில் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் ஐஃபோனில் எப்படி கோல் ஸ்க்ரீன் இருக்குமோ அதே ஸ்க்ரீன், அதாவது டயல் பேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு யாராலும் கால் பண்ணாங்க அப்படின்னா ஐஃபோனில் எப்படி கால் வருமோ அதே மாதிரி உங்களுக்கும் வரும். இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கீழே செட்டிங்ஸ் இருக்கி அதை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டில் கால் எடுத்தால் நம்மளுக்கு இதே ஸ்க்ரீன் தான் வரும். இப்போ நம்மளுக்கு கால் எடுத்தால் என்ன ஸ்க்ரீன் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு கால் வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் வந்துருக்கு. இதில் நம்ம கீழே கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வைப் பண்ணுறதை நீங்கள் மாற்றிக்கலாம், பட்டனாக மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே செட்டிங்குள்ள கஸ்டமைசேஷன் அதுக்குள்ளே இருக்கு. தேவைண்டா அதை எடிட் பண்ணிக்கலாம். இதுவரைங்காட்டிக்கும் வால்யூம் ஸ்டைல், கண்ட்ரோலர், கோல் ஸ்க்ரீன் இதை வந்துட்டு ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லொக் ஸ்க்ரீனை ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். இதுக்கான அப்ளிகேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தீங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி உங்களுக்கு வரும். உங்களுக்கு கீழே பெர்மிஷன் கேட்பாங்க, கேமராவுக்கு அதுக்கு அளவு கொடுத்துருங்க. மேலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் நிற்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அது க்ரீன் கலரில் மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும், நோட்டிஃபிகேஷனுக்கான பெர்மிஷன் அதையும் வந்துக்கிட்டு எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் எல்லாம் அலோவ் பண்ணதுக்கு பிறகு கீழுக்கு பார்த்தா பாஸ்கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நிற்கும், அதை கிளிக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்கு பாஸ்வேர்ட் அடிக்கிற இடம் வரும். அதில் நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணி அடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள வேல்பேப்பர் இருக்கு. இந்த வேல்பேப்பரில் அவைய ஒரு 2 வேல்பேப்பர் தந்தியாங்க ஐஃபோனில் இருக்கிற மாதிரி, அதையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கேலரியிலிருந்தும் வேல்பேப்பர்ஸ் வந்துக்கிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழுக்கு பார்த்தோம்னா டிசபிள்
சிஸ்டம் லாக் அப்படிங்கிறது இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் இப்போ வச்சிருக்கிற லொக்கை வந்து டிசேபிள் பண்ண வைக்கும். அதை டிசேபிள் பண்ணுறதுக்கு உங்களோட பாஸ்வேர்ட் அடிச்சு டிசேபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நீங்கள் லொக்கு ஸ்க்ரீன் ஆன் பண்ணக்குள்ள ஐஃபோனோட லொக்கு ஸ்க்ரீன் மட்டும் வரும். அப்படி டிசேபிள் பண்ணல அப்படின்னா 2 ஸ்க்ரீனும் வரும். அதனால டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை லாக் பண்ணி ஒன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்கும். ஐஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட லொக்கு ஸ்க்ரீன் இப்போ இருக்கும். ஐஃபோனில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபோன் வந்துக்கிட்டு ஓரளவு ஐஃபோனில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி வந்துடும். ஆனால் பெரிய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூஐ அதான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணினோம்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதை ஸ்வைப் பண்ணி கீழுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் லான்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும். மேக் டிஃபால்ட் லான்ச்சர் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி உங்களுடைய லான்ச்சரை வந்துக்கிட்டு டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா லே அவுட்டில் எடிட் பண்ணிக்கலாம். லே அவுட்டில் அதே மாதிரி எடிட் பண்ணுறதுக்கான கணக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்தியாங்க. அனிமேஷன் கொடுத்தியாங்க, பிளர் எஃபெக்ட் அப்படிங்கிறது எல்லா அனிமேஷன் கொடுத்தியாங்க. அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா அதில் வேர்ல்பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேர்ல்பேப்பர்ஸ் வந்து ஏதாவது எட் பண்ணணும் அப்படின்னா எட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள சேஞ்ச் ஐக்கான் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோனில் வந்துக்கிட்டு என்ன ஐக்கான் இருக்கோ அது தந்திருப்பாங்க. அதுக்கான அப்ளிகேஷனை நம்மளுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ணியிருக்கும். ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐஃபோன் ஐக்கானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோ மாதிரி என்ன எல்லாத்தோட ஐக்கானையும் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய போனும் இருக்கும். எல்லாமே லான்ச்சர்ல இருந்து வால்யூம் ஸ்டைல், கால் ஸ்கிரீன், லாக் ஸ்கிரீன், கண்ட்ரோல் பேனல் எல்லாமே வந்துக்கிட்டு ஐபோன் மாதிரி இருக்கு. இதுல உங்களுக்கு அசிஸ்டன்ட் டச் வேணும் அப்படின்னா லான்ச்சரை ஓப்பன் பண்ணி அதில் அசிஸ்டன்ட் டச் அப்படின்னு அதை கிளிக் பண்ணினா பிளே ஸ்டோர்ல டெவலப் பண்ண சொல்லும். அதை டெவலப் பண்ணிடல அப்படின்னா அதுக்கும் வந்துடும். அதுக்கு பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபோன் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இதுக்கு பிறகு உங்களோட போன்ல கால் எடுக்கிறதுல இருந்து லாக் ஸ்கிரீன் வரங்காட்டிக்கும் ஐபோன் மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கிற யூஐ வந்துக்கிட்டு பார்த்து பிடிக்கல அப்படி இல்லை வந்துக்கிட்டு மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். இதே மாதிரி கஸ்டமைசேஷன் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.